நமஸ்காரம். கண்டேன் கடவுளை என்ற இந்த நிகழ்ச்சியின் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தினமலர் ஆன்மீகம் வெளியீட்டார்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வணக்கம் மேம். வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் நம்மளோட வாழ்க்கையை செட் பண்ணிடுறது. அந்த ரீதியில உங்களோட அம்மா அப்பாவை பத்தி, உங்களோட வளர்ந்த முறை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் தினமலர் ஆன்மீகம்ல இதை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மாதா பிதா குரு தெய்வம். சின்ன வயசுல இருந்து ஒரு டிப்பிக்கல் அந்த ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. அப்பா வந்து பப்ளிஷிங் லைன் பிஸ்னஸ். அப்பா காந்தியவாதி, பப்ளிஷரா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மங்கள நூலகம், ஜெயமன் கம்பெனின்ற அந்த பப்ளிகேஷன் எல்லாம் கூட்டு குடும்பம். அப்பாவோட அண்ணா எல்லாமே கூட்டு குடும்பமா நாங்க ஒரு 20 குழந்தைகள் ஒரே வீட்டுல ஒன்னா வளர்ந்த ஒரு இது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான குடும்ப சூழ்நிலை. எனக்கு ஒரு கொஞ்சம் பொருளாதாரத்திலயும் அப்பா நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்போ. அதனால கஷ்டம், லைஃப்ல கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நான் சின்ன வயசுல பாக்கல. நான் நினைக்கிறேன் தெய்வத்தோட அனுகிரகம் தான் அது. இந்த மாதிரி எவ்வளவு பேரு நான் இப்போ ஹிந்துத்துவ இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. ஆனா அவங்களோட கொள்கை பிடிப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். லைஃப்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிதான் நிறைய பேர் 80 to 90% ஆஃப் தெம் பாத்தீங்கன்னா இந்து முன்னணியா இருக்கட்டும், இந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆன்மீக இதுல இருக்கிறவங்கலாம் ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய குடும்ப சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்க்கச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா கம்பேர் பண்ணா என்னோடது வந்து ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் சைல்ட்ஹுட்ல. நான் சொன்ன மாதிரி அப்பா வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அதனால நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருந்ததுனால ஒரு நல்ல படிப்பு, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அண்ட் வீட்லயும் எந்தவித ஒரு கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு அப்பா வேல்யூஸ்கெல்லாம் அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, அப்பா. நான் தாத்தாவை பார்த்ததுல அவரும் தமிழ் ஸ்காலர் தான். ராமரை பத்தி, கிருஷ்ணரை பத்தி எல்லாம் புக் எழுதினவர். முதல் இந்தியர் இந்த டீச்சர்ஸ் காலேஜ்னு சைதாப்பேட்ல பிரின்சிபலாக உயர்ந்த ஒரு முதல் இந்தியர் அவர் தான் அந்த பதவியை வகித்ததுல. விழுப்புரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்திலேருந்து, வளவனூர் அந்த கிராமத்திலேருந்து வந்தவர் தாத்தா. தமிழ் அறிஞர், தமிழ் நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதுல. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். அண்ட் அம்மாவும் நல்ல வசதியான குடும்பத்தை. இப்ப நீங்க இந்த வீடுல இப்ப என்ன இன்டர்வியூ பண்றீங்களே, அது எங்க அம்மாவோட அண்ணா மூத்தவருக்கு டாக்டர். இந்த பழைய மாமலம் பகுதியில டாக்டர் ரகுராமன்னுட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு டாக்டர். எங்க அம்மாவோட அப்பாவே டாக்டர். அந்த காலத்துல தம்புச்செட்டி தெருல டாக்டர் கோதண்டராமன் அப்படின்னுட்டு நல்ல பிராக்டிஸ். அம்மாவோட ஒரு பெரிய அண்ணா, அடுத்து இந்த அண்ணா, இவங்க 2 பேருமே டாக்டர் தொழில இது பண்ணவங்க. அண்ட் தாத்தாவோட பிராக்டிஸ், தாத்தா நல்ல ஃபேமஸா இருந்தவர் அங்க. சுமைதாங்கி கோதண்டராமையர்னாலே நிறைய பேருக்கு தெரியும். இதே மாதிரி இங்க நீங்க சுத்தி இந்த வீடு பாத்தீங்கன்னா பெரியவர் 3 பெரியவாளும் வந்த இடம் இந்த வீடு. இந்த பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரியவங்க, காஞ்சி பெரியவங்க 3 பேருதும் தான் இருக்கும். 3 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க காலடி வச்ச ஒரு புண்ணிய பூமி இந்த வீடு. எங்க பெரிய மாமா டாக்டர் ரகுராமன் அவரோட வீடு. எனக்கு இப்ப எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுனால நாங்க இங்க மாத்தும்படி ஆயிடுச்சு இங்க ஆபீஸ். அதனால இது. சோ நீங்க அடுத்து அம்மாதும் நான் சொல்லிட்டேன். அம்மாவும் அந்த காலத்திலேயே 10th ஸ்டாண்டர்ட் அம்மா. அதனால அம்மாவும் நல்ல படிப்பு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இங்கிலீஷ் கிராமர்லாம் எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு என் தம்பிக்கெல்லாம். இது அண்ட் அம்மா வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ஒரு பெரிய ரசிகை அம்மா. டேஃபடில்ஸ் எல்லாம் அவங்க 70 வயசுல இருக்கச்சு கூட டேஃபடில்ஸ் அந்த பொயட்ரிய மனப்பாடமா சொல்லுவாங்க அம்மா. வேர்ட்ஸ்வர்த் வாஸ் அவர் ஃபேவரட் பொயட். அல்ல. அண்ட் குருனாக்க எங்களுக்கு குரு பீடம் காஞ்சி சங்கரமணம். அதே மாதிரி நல்ல ஸ்கூலு, வித்யோதயா ஸ்கூல்ல படிச்சேன். அடுத்து காலேஜ், எத்ராஜ் காலேஜ், குவீன் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ். அப்படி ஒரு நான் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான, பொருளாதாரத்தில் வசதியுள்ள
ஒரு குடும்பத்திலேருந்து வந்ததுனால கஷ்டங்களை பத்தி நான் ரொம்ப எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாது சின்ன வயசுல. இந்த மாதிரி லைஃப் இப்ப நானே நிறைய வாட்டி யோசிப்பேன். அப்பா வந்து நம்மளுக்கு காங்கிரஸ் ஃபேமிலி, அதனால மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு அவங்களெல்லாம் பத்தி ஒரு எக்ஸ்போஷர் உண்டு. அண்ட் மகாத்மா காந்தியோட நவகாளி யாத்திரை அந்த புக்கை வந்து இவர் எழுதினார், அந்த நூலை சாவி அவர்கள். அதை வந்து நாங்க தான் வெளியிட்டோம். அப்பாவோட கம்பெனி மங்கள நூலகம்ன்றதுல நவகாளி யாத்திரை அந்த புஸ்தகமா வெளியிட்டோம். சாவியோடது இன்னொரு 2 3. அதே மாதிரி இன்னொன்னு சுஷீலா நையார்னுட்டு மகாத்மா காந்தியோடயே இருந்தவங்க. அவங்க அவங்க வந்து அவங்க எழுதின புஸ்தகம் தமிழாக்கம் நாங்க தான். அதுல அவங்க மெட்ராஸ் வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சுஷீலா நையார். அவங்க பிரதர் மகாதேவ் தேசாய்னுட்டு அவர் வந்து இவருடைய இருந்தவர், காந்திஜியுடைய இருந்தவங்க அவங்கெல்லாம். அண்ட் அப்பாலாம் சுதந்திர போராட்டம் ஸ்டூடெண்ட் டேஸ்லயே இண்டிபெண்டன்ஸ்ல இருந்ததுனால கதர் தான் போடுவாங்க அப்பாலாம் சின்ன வயசுல. அது எனக்கு நான் நிறைய எனக்கு சின்ன வயசுலலாம் அப்பா ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல பிரசிடென்ட் அப்பா வருவாரு. ஆனா கதர் வேஷ்டி ஷர்ட் போட்டுன்னு வருவார் அப்பா. நான் மீதி பேரண்ட்ஸ் அப்பா பிரசிடென்டாலாம் இருந்தவர் எங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ் விமலா அப்பசாமி அவரும் அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் வித்யோதயால. அதுல அதனால கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷனா அந்த ஸ்கூலோட சம்பந்தப்பட்டவங்க. எனக்கு அப்பெல்லாம் அப்பா வரைச்ச கதர் வேஷ்டி ஷர்ட் அப்பா போட்டுட்டு நம்மளும் மீதி பேர் மாதிரி அப்பா ஏன் பேண்ட் போட்டுட்டு வர மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு கேட்டு கொஞ்சம் வெக்கமா இருக்கும். நம்ம அப்பா இப்படி கதர் வேஷ்டி ஷர்ட் போட்டு வராரு அப்படின்னுட்டு அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா நீயும் மீதி பேர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாயம்பா அப்படின்னு சொல்வேன் நானு. அப்ப சொல்வாரு எங்க அப்பா, உனக்கு இந்த கதரோட மதிப்பு இப்ப தெரியாதுமா, கொஞ்சம் பெரியவளாய் விவரம் எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற. 100க்கு 100 உண்மை. அதுல ஒரு ஃபால்ஸ் வேல்யூஸ், ஃபால்ஸ் இது அது இருந்ததுனால எனக்கு லைஃப்ல எது முக்கியம் அப்படிங்கிறது ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள். எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன எங்க பொள்ள போனாலும் அனுப்பிடுவாங்க. அந்த காலத்துல சிவாஜி ரசிகனாலாம். சோ சிவாஜி இது கிட்டத்தட்ட அவர் நடிச்ச படத்துல ஒரு 10% தான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதுல கூட சிலது ரீரன் வச்சு பார்த்திருக்கோம் நாங்கெல்லாம். அந்த மாதிரி இதுல வளர்ந்ததுனால வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள் ரொம்ப தெரியல எனக்கெல்லாம். ரொம்ப லேட்டா இவர் வந்து சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின் எங்களோட கம்பெனி ஒரு பிராமண குடும்பம், அவருக்கு பிராமண சகோதரர்கள் நடத்தி வந்த நிறுவனம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் நாங்க தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட். பொது விஞ்ஞானம், கணித செல்வம்னு சிலம்பொலி செல்லப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எழுதிய புஸ்தகம் கணித செல்வம், பொது விஞ்ஞானம், அப்புறம் சமூக சோசியல் ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் அப்பாவோடது அந்த ஜெயமன் கம்பெனின்ற கம்பெனி அப்பா பெரியப்பா ஆரம்பிச்சது. அது நல்ல கொடி கட்டி பிறந்தது. தமிழ்நாடு முழுக்க அந்த புஸ்தகங்கள் விநியோகிக்கப்பட்டன. அதனால எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் அப்பா இருக்க மாட்டார். அப்பா பெரியப்பா எல்லாம் பிசினஸ்க்காக பிப்ரவரியில அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ஃபுல் தமிழ்நாடு டூர் கிளம்பிடுவாங்க. அப்பாலாம் ரொம்ப பார்க்க மாட்டோம் பிசினஸ்ல. இருந்தாலும் அப்பாலாம் இல்லைனாலும் அம்மாலாம் தான் வீட்டுல இருப்பாங்க ஃபுல்லா. ஆனாலும் அப்பா கிட்ட ஒரு தனி, அப்பா பெரியப்பா அவங்க கிட்ட எல்லாம் ஒரு தனி மரியாதை. முன்காலத்துல சொல்லுவாங்க பொண்ணுங்களை வந்து பொன் குழந்தைங்களை வந்து ஒரு இகழ்வா பார்த்தாங்க, பொன் குழந்தையா அப்படின்னு மூஞ்ச சொல்லிச்சாங்க. நிச்சயமாக என்னுடைய இது மாறுபட்ட இது. அப்பா பெரியப்பாவெல்லாம் பொன் குழந்தைங்கன்னா அவ்வளவு ஆசை. வீட்டுக்கு மகாலட்சுமி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு குழந்தைன்னா ஒரு அளவறியாத பாசம். பொன் குழந்தைங்க மேல ஒரு கண்மூடித்தனமான பாசம், என்ன கேட்டாலும். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணுங்கன்னா மூஞ்ச சுழிப்பாங்க, பொண்ணு பிறந்துருத்தே அப்படின்லாம் அந்த காலத்துல. என்னோடது மாறுபட்ட அனுபவம். அப்பா பெரியப்பா வீட்டுல இருந்த பெரியப்பாலாம் பொண்ணுனாக்க அவ்வளவு ஆசை. பொன் குழந்தைங்க நம்மளோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு எல்லா சலுகையும் அப்படின்னுட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அதுவும் இன்னொன்னுன்னா எங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க சின்ன வயசுல. அதனால அவங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேறின பிறகு நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படிங்கறதுனாலயும் என்னமோ அதுல நல்ல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம். எனக்கெல்லாம் என்ன குறைன்னா ரொம்ப அப்பாலாம் ரொம்ப நாள் இல்லை. அப்பா பெரியப்பாலாம் அவங்க எல்லாம் 52 வயசு 48 வயசு அந்த மாதிரி இருக்கச்சே இறந்துட்டாங்க. அத அதனால நாங்கள்லாம்
லைஃப்ல முன்னுக்கு வந்து எங்க அப்பாவை இப்படி எல்லாம் வச்சுக்கணும், எங்க அப்பாவெல்லாம் இப்படி வச்சுக்கணும், நம்மள எப்படி வளர்த்தாங்க அப்பா, அதே மாதிரி நம்மளும் நம்ம அப்பாவை வயசான காலத்துல வச்சுக்கணும். அந்த கொடுப்பினை எங்களுக்கெல்லாம் இல்ல. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குறை மனசுல எனக்கு. அப்பா பெரியப்பாவெல்லாம் வந்து நம்ம நல்லா அவங்க நம்மள எப்படி வளர்த்தாங்களோ அதை விட வசதியா நம்ம அவங்கள வச்சுக்கணும். அப்படிங்க. ஏன் உங்க உங்க முன்னாடி தெரியுமா, முன்னாடி நீங்க குமுதத்துல இருந்தீங்க. குமுதம் எஸ்ஏபி சாரும் எங்க அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் லயோலா காலேஜ்ல. ஒரு எஸ்ஏபி சாரோட புக்ஸ் நாங்க தான் பப்ளிஷ் பண்ணோம். மங்கள நூலகம் தான். இப்பதான் இவருக்கு கொடுத்துட்டாங்க மணிமேகலை பிரசுரத்துக்கு. நாங்க பிரசுரம் நிறுத்தின பிறகு அது வரைக்கும். அதனால அப்பாக்கு எஸ்ஏபி எழுதினது அப்ப கிட்டத்தட்ட டாப் எழுத்தாளர்கள் தமிழ் இவங்க. நான் சொன்னேனே இவர் சாவிது வாஷிங்டனில் திருமணம் விசிறி எல்லாமே நாங்க இதுக்கு முன்னோடியா சொல்லணும்னா கல்கியோட பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், கல்கி, இது எல்லா புக்ஸும் எங்க கிட்டதான் இருந்தது ரைட்ஸ். எனக்கு அது ஒரு ரொம்ப குறை. கல்கி வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து எங்க அப்பா கைப்பட எழுதின லெட்டர். பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் அந்த ரைட்ஸ வாங்க போச்சு எங்க அப்பா கிட்ட. கல்கி சார் வந்து எங்க அப்பா கிட்ட அந்த கல்கி கார்டன் கீழ்பாக்குல போகச்சு. எங்க அப்பாவை பார்த்துட்டு, சின்ன வயசா இருக்கேப்பா உனக்கு, உன்னால இதை நல்லா போட முடியுமா, இது வில் யூ டூ அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டதா எங்க அப்பா சொல்லுவாங்க. அப்புறம் போட்டு ஃபர்ஸ்ட் காப்பியை கொண்டு கொடுத்தப்போ கல்கி அவர்கள் கைப்பட எழுதிய லெட்டர், அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை கொண்டு 5 பாகம் அதை கொடுத்த உடனே மணியன் செல்வன் பெயிண்டிங்ஸோட கொடுத்த உடனே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதிய லெட்டர் எங்க அப்பாக்கு இன்னும் இருக்கு. திரும்பி இந்த ஸ்ரீராம நவமி அன்றைக்கு எங்க தாத்தா எழுதிய அறம் வளர்த்த அண்ணல்னுட்டு ராமரை பத்தி, ராமரோட கதை, அதை ரிலீஸ் பண்றோம் அன்னைக்கு. அடுத்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த ஆண்டவன் கிருபையில இந்த பெரியவாவாள்லாம் இருக்கிற வீட்டுல சொல்றேன், கிருஷ்ணர் கோகுலாஷ்டமி என்று அறம் காத்த அண்ணல் அப்படின்னுட்டு எங்க தாத்தா கிருஷ்ணரோட கதை எழுதினார். அதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த ஆண்டவன் அருள் அண்ட் குருபீடம் அவர்களுடைய அருளாசியாலும் இது நல்லா திருப்பி மங்கள நூலகம், ஜெயமன் கம்பெனி திருப்பி எடுத்துன்னு வரணும்ன்றது என்னுடைய ஆசை. எங்க அப்பா பெரியப்பா அவர்களுக்கெல்லாம் நாங்கள் செய்யும் ஒரு நன்றி கடன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை. வளர்ப்பே பிரமாதமா இருக்கும்போது ஆக்சுவலா என்ன மாதிரி உங்களோட போல்டுனஸ், தைரியம், தன்னம்பிக்கை யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க மேம்? எல்லாருமே எனக்கு கேட்கிற கேள்வி இது, எப்படி இவ்வளவு தைரியம் இவ்வளவு தைரியம். எனக்கு இன்னி வரைக்கும் பயம்ன்றது இருந்தது இல்ல பேசச்ச. இதுக்கு திருப்பி நீங்க சொன்னீங்கன்னா என்னுடைய வளர்ப்பு, என்னோட அப்பா பெரியப்பா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எனக்காவது ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. அதோட வந்த கான்பிடன்ஸ்னு சொல்லலாம். பட் அவங்க எல்லாம் அப்பா, அதுவும் எங்க அப்பா வந்து அந்த காலத்துல அந்த பப்ளிஷிங் லைன்ல இருந்ததுனால காங்கிரஸ்லயும் இருந்தார். அதனால அரசியல் தொடர்பு நிறைய அப்பாக்கு. பியூரோக்ராட்ஸ் எல்லாம் போய்ப்பாங்க. கவர்மெண்டோட இருந்ததுனால அந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டி, பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதுக்கெல்லாம் பிரசிடென்டா இருந்தவர் எங்க அப்பா. மலையாள மனோரமா அவங்க எங்க அப்பானா ஒரே டைம்ல, அப்பா ஒரு 2 டேர்ம், எங்க பெரியப்பா ஒரு டேர்ம், இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன்லயும் சவுத் இந்தியால இருந்ததுனால அப்பா வெளிவட்டார தொடர்பு அப்பாவுக்கு ரொம்ப உண்டு. அப்பாவோட சில வாட்டி நானும் போயிருக்கேன். எனக்கு அதனால்தான் அந்த பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ்லயே ஒரு 2-3 பேரு அப்பாவோட தொழில் நிமித்தமா போய் பார்ப்பாங்க. டெக்ஸ்ட் புக் சொசைட்டில, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி எல்லாம் அதுல. அண்ட் இன்னொன்னு, அந்த தமிழ் மாநாடு, அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இங்க தமிழ் மாநாடு, முதல் தமிழ் மாநாடு நடந்தது. அதுல வாசன் சார் சிலது பண்ணார். அதுல எங்க அப்பாவை வந்து சில அந்த வெஹிக்கிள்ஸ், அந்த மாநாடு தொடர்பா சில பேனர், போஸ்டர்ஸ், அதுக்கெல்லாமா அண்ணாதுரை அவர்கள் கேட்டுக்கொண்டார்னுட்டு பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் மூலமா எங்க அப்பா பெரியப்பா தேவர் இன்வால்வ் இன் தட். அதுல அதனால லயசன், அந்த பாண்டிச்சேரி எக்ஸிபிஷன், அந்த எக்ஸ்போ நடந்தது இல்லையா, எக்ஸ்போ, அதுலயும் அப்பா ஸ்டால் போட்டு, அப்பா பெரியப்பா அந்த கம்பெனி மூலமா ஸ்டால் போட்டு பாண்டிச்சேரி பெவிலியன் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய புக்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ எங்க அப்பா வந்து ஒரு வித எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல வசதியான வாழ்க்கை எங்க அப்பா கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேன்னு வந்தவங்க அப்பா. சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்பட்டு, எங்க தாத்தா ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர். நிறைய பேர் குடும்பத்துல, அவருடைய சகோதரி, தாத்தாவோட சகோதரி சின்ன வயசுலயே விடோ ஆயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு.
குடும்பம் 3 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ், எங்க அப்பா மொத்தம் அவங்க குடும்பம், அவங்கள இந்த குழந்தைங்களை படிக்க வச்சு பாத்துக்கிண்டு அந்த மாதிரி ஒரு குடும்பம். ரொம்ப பொருளாதாரத்துல சொத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எங்க தாத்தாக்கு. ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி தான். அல்ல பட் இதுலயே எங்க அப்பா பெரியப்பாலாம் அவங்களோட ஹார்ட் ஒர்க், சின்சியரிட்டி இத வச்சுதான் ஒரு ஒரு எத்திக்கல் இல்லையா, எத்திக்கல் முறையில பிசினஸ், அதுல வேல்யூ சிஸ்டம், இதெல்லாம் என்னுடைய அப்பா பெரியப்பா அம்மா பெரியம்மா, நான் கூட்டு குடும்பம்னு சொன்னேன் இல்லையா, கூட்டு குடும்பத்துல எனக்கு எங்க அப்பாவோட பெரிய அண்ணா ஒருத்தர் வெங்கட்ராமன், அவரும் ஒரு பாலரவின்னுட்டு இந்துமதி அவர்களோட தரையில் இறங்கும் விமானங்கள் அதை பப்ளிஷ் பண்ணவங்க அந்த மாதிரி. அண்ட் அந்த பெரியப்பா சிவசங்கரி சாவி அவங்களோட எல்லாம் ரொம்ப க்ளோஸா பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல வெரி குட். எங்க அப்பாவும் அந்த ஃபர்ஸ்ட் பெரியப்பாவும் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு கான்பிடென்டா ஐஏஎஸ் சர்க்கிள்ல போய் மூவ் பண்றது, அவங்க பழகிறது, அத்தனை அதிகாரிகளிடம் அவ்வளவு மரியாதை. அந்த அதிகாரிகள்லாம் எங்க அப்பா கொடுக்குற மரியாதை, அப்பா பெரியப்பா கொடுக்குற மரியாதையை பார்த்திருக்கேன். அதுலயும் ஒரு அதிகாரி, ஒரு அம்மா லேடி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க. அந்த அம்மா எப்பப்பா சொல்லுவாங்க, ராம லக்ஷ்மணரை பார்க்கணும்னா உங்க அப்பா பெரியப்பா 3 பிரதர்ஸ தான் பார்க்கணும். ராமாயண பிரதர்ஸ்னா அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். அண்ட் இன்னொன்னு, நான் எங்க அப்பா கிட்ட எடுத்த உரிமையை விட எங்க பெரியப்பா அவர்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துப்பேன் அப்பாவா. இப்ப நான் நிறைய படிப்பேன், அதெல்லாம் அந்த பெரியப்பா. என்ன அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போய் அந்த பெரியப்பா நிறைய படிப்பேன். அதுல அவரோட போய் தான் அவர் கூட்டின் போவார் கூட. கூட்டு குடும்பத்துல இருந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுல. அதே மாதிரி எங்க பெரியம்மா, ஒரு பெரியம்மா, 2வது பெரியம்மா, அவங்கதான் பசங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது, எந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் அப்படின்னு அந்த பெரியமாக்கு தான் தெரியும். எங்க அம்மாக்கோ பெரியமாக்கு நடுவுல இருந்த அந்த பெரியமாக்கு தான் இந்த குழந்தைக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னுட்டு அந்த பெரியமா தான் எல்லாம் பார்ப்பாங்க. சோ நான் எங்க அப்பா கிட்ட எடுத்த உரிமையை விட எங்க பெரியப்பா 2 பேர்கிட்டயும் நிறைய உரிமை எடுத்துப்பேன் நானு கேட்கறதுக்கு. செல்ல கொஞ்சம் கடைசியில போன நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கான்பிடன்ஸ் எனக்கு அதுல. அண்ட் இன்னொன்னு, இப்ப பெருமைப்படுற மாதிரி இல்ல, பட் அந்த காலத்துல ஆங்கில புலமை அதை பார்த்தா எல்லாரும் ரொம்ப இது பண்ணுவாங்க. என்னோட ஆங்கில புலமைக்கு எனக்கே கொஞ்சம் கர்வம் உண்டு அப்பெல்லாம். பட் அது வயசானப்புறம் தான் தெரியுது ஆங்கில புலமையை பத்தி கர்வப்படுறதுக்கு என்ன, இது பெருமைப்படத்தக்க ஒன்றல்ல அப்படிங்கிறது எனக்கு ரியலைசேஷன் வர்றதுக்கு லேட் ஆச்சு. பட் அதெல்லாம் இருந்து அண்ட் அந்த காலத்துல எங்க பெரியப்பா தான் என்ன இந்திரா காந்தின்னு கூப்பிடுவாங்க எங்க வீட்டுல. நான் ஆணித்தரமா என்னோட கருத்தை பதிவு பண்ணுவேன் பாலிடிக்ஸ்ல. அப்பா 3 பேருமே அந்த காத்தால ஹிந்து பேப்பர், ஹிந்து வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரும், தினமலர் வரும், தினமணி வரும், எல்லா பேப்பரும் வரும். அத பிரிச்சு வச்சுட்டு ஒரு 2 hours டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிலவரத்தை. நான் காலேஜ் முடிக்கிற சமயம் பொருளாதாரத்துல நேஷனலைஸ் பண்ணதுனால ஒரு பெரிய பின்னடைவு எங்க குடும்பத்துக்கு. அண்ட் நான் கூட்டு குடும்பம், பெரியப்பா பசங்க, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகள். அதுல ஒரு 8 9 பெண் குழந்தைகள். அந்த காலத்து நான் சொல்றது 60லாம், லேட் 50s 60s 70sலாம் ஒரு பொன் குழந்தை, நான் சொன்னேன் பொன் குழந்தைய பாரமா பாக்குற நேரம், அந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்த நேரம். அந்த சமயத்துல பொன் குழந்தைங்களுக்கு எங்க வீட்லயே பெரிய அக்கா, பெரியப்பாவோட அவங்க ஒருத்தங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது. மீதி இன்னொரு வரிசையா நாங்க ஒரு 7 பெண் குழந்தைங்கள் இருக்கோம் கல்யாணத்துக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதுல நான் அப்போ இது நடக்கும் போது நான் 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ நான் படிக்கிறேன் ஸ்கூல்ல, இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல அப்ப நான். அந்த சமயத்துல எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய இடி இதுல. அண்ட் அதுக்கு அடுத்து என்னுடைய நடு பெரியப்பா அவர் இறந்துட்டார், பிரெயின் டியூமர் 71. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாக்கெல்லாம் இன்னொரு அண்ணாவா ஒருத்தர், அண்ணா மாதிரி கூட TS பட்டாபிராமன், காங்கிரஸ்ல எம்பியா இருந்தவர், 3 முறை ராஜ்யசபா எம்பி எல்லாம் இருந்தவர். அவரும் இறந்துட்டார். அவர் 67 அந்த மாதிரி அவர் இறந்தார். அவர் இறந்த ஒரு 1.5 வருஷத்துக்கெல்லாம் எங்க அப்பாவோட ஒரு அண்ணா பிரெயின் டியூமர்ல இறந்தார். அதனால எங்க அப்பா கிட்டத்தட்ட நில குலைஞ்சு போனது. அவர் ரொம்ப நான் சொன்னேன் இல்லையா ராமலக்ஷ்மணன் வாங்க அதிகாரிகள்லாம் அவ்வளவு ஒத்துமைவாங்க. அதே மாதிரி எங்க பெரியம்மாலமும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கூட்டு குடும்பத்துல எந்தவித ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நாங்க இன்றைக்கு வரைக்கும், நான் இன்னொன்னு மனசை விட்டு சொல்லணும், என்னுடைய பெரியப்பா
பசங்க, பெரிய பெரியப்பாவோட ஒரு பையன் டாக்டரா இருக்காரு இன்னைக்கு. அந்த அண்ணாவும் அடுத்த பெரியப்பாவோட மகன் ஒருத்தர் பிசினஸ்ல இருக்காரு அவரும். இந்த ரெண்டு அண்ணா, என்னுடைய சொந்த அண்ணாவை விட இந்த ரெண்டு அண்ணா கிட்ட இன்னைக்கும் எனக்கு உரிமை ஜாஸ்தி. எனக்கு இன்னைக்கு கூட ராத்திரி 12 மணிக்கு ஒரு தேவைனாக்கா அவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் போன் பண்ணுவேன். நானு இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு பார்க்க முடியுமா? அதே மாதிரி எங்க பெரியப்பா, எனக்கு சின்ன வயசுல நான் உடம்பு வந்து படுத்து கால்ல ரொமேட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து படுத்தப்போ டாக்டர், அந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நரசிம்ம ஐயர்னு, ஆர்த்தோ, ரொம்ப ஃபேமஸ். அவர் ஸ்ரீராம்னு இருந்தார், அவரோட தாத்தா. அவர் வந்து பார்த்துட்டு எங்க பாட்டி கிட்டலாம், இந்த பொண்ணு இனிமே நடக்க மாட்டா, படுத்த படுக்கதான் இனிமே, நடக்க முடியாது இவளால அப்படின்னு சொன்னப்போ எங்க பெரியப்பா, நடு பெரியப்பா, பட்டுப்பாவாடை கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இப்ப 8ஆம் கிளாஸும் என்னமோ. என்னுடைய பெரியப்பா வந்து அந்த பட்டுப்பாவாடை பைத்தியம் எனக்கு போனா. அவர் டாக்டர் வந்து இனிமே இந்த குழந்தை நடக்கிறாடோ இல்லையோ தெரியாது, காலு முழுக்க சீக் வச்சிருக்கு, ஆபரேஷன் பண்ணணும், அப்ப கூட நடப்பாளா, நான் காலை வெட்டிடணுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பெரியப்பா ராத்திரி 8:30 மணி, அந்த டாக்டர் வந்து சொன்ன உடனே ராத்திரி 8:30 மணிக்கு குமரன் ஸ்டோர்ஸ் செட்டியார், அவர் ராமூர்த்தி இவங்க அங்க போயிட்டு மூடுற குமரன் ஸ்டோர்ஸ தரக்க வச்சு நான் வெண்பட்டு பாவாடை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒவ்வொரு தீபாவளி பிறந்த நாளுக்கு பட்டுப்பாவாடை, எனக்கு வெண்பட்டு வேணும் வெண்பட்டு வேணும்னு. அந்த பெரியப்பா, நடு பெரியப்பா போய் குமரன் செட்டியார் கிட்ட, அந்த குழந்தை இனிமே நடக்குமா இல்லையான்னு டாக்டர் சொல்லிட்டார் சந்தேகமா, எனக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வெண்பட்டு பாவாடை நான் வாங்கி கொடுக்கணும், அந்த குழந்தை அதை கட்டிட்டு அந்த பொண்ணு குழந்தை நடக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி குமரன் செட்டியார் கிட்ட கதவை மூடுற நேரம், குமரன் ஸ்டோர்ஸ் பனங்கல் பார்க் திறந்து, வெண்பட்டு கிடைக்கல அன்னைக்கு, அந்த பாவாடை கிடைக்கலன்றதுனால பச்சை கலர்ல வெள்ளை பார்டர் போட்டு அந்த பாவாடையை வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட நான் படுத்துட்டு இருக்கச்சு ராத்திரி. எந்த வயசு இருக்கும்? நான் வந்து அப்போ 8ஆம் கிளாஸ், நான் வந்து கிட்ட 66னா எனக்கு ஒரு 11 வயசு இருக்கணும் அப்போ எனக்கு. என்கிட்ட வந்து பெரியப்பா வெண்பட்டு கிடைக்கலமான்னு அப்பாலஜிட்டிக்கா, பெரியப்பா இத வச்சுக்கோ, இப்போ நீ அடுத்து நடக்க ஆரம்பிக்கச்ச நான் உனக்கு வெண்பட்டு வாழ்ந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வச்ச. இன்னொன்னு, அந்த பெரிய பெரியப்பா, எனக்கு ஆபரேஷன் ஆகல, கியூர் ஆயிட்டேன், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு எழுந்து நடக்கிறதுக்கெல்லாம், ஒரு 2 மாசம் பெட்ல. அப்போ டாக்டர் வந்து நடக்க வைக்கணும், இந்த பெட்லயே நான் நடக்க முடியாதுன்னப்போ அந்த பெரிய பெரியப்பா என்ன படிக்க பிரிட்டிஷ் கவுன்சில் எல்லாம் கூட்டிட்டு போனாருன்னு, அந்த பெரியப்பா என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அந்த பீச் மணல்ல தோண்டி என்னை நிக்க வச்சு மணலை போட்டு மூடி எனக்கு கால் நடந்து நான் சரியா நடக்கணும் அப்படின்னுட்டு அந்த பெரியப்பா. சோ இப்படிப்பட்ட வேல்யூ சிஸ்டம்ஸ், அப்படிப்பட்ட ஒரு என்ன உங்களுக்கே ஒரு இது நான் இன்னைக்கு கூட சொல்றேன் இல்லையா, எங்க பெரியப்பா பசங்க அந்த அண்ணாமார்கிட்ட நான் எடுத்துக்கிற உரிமையே என்னுடைய சொந்த அண்ணாவிடம் நான் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு. சோ நான் வந்து நிச்சயமாக கடவுள் அனுகிரகம் கிடைக்க பெற்ற ஒருவராகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஐ திங்க் பெரியப்பா பெரியம்மா எல்லாம் அவ்வளவு அஃபெக்ஷனோட இன்றைக்கும் நான் சொல்றேன் இல்லையா, என் பெரியப்பா அண்ணாமார்கிட்ட நான் வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்கச்ச கூட நான் ஃபர்ஸ்ட் அந்த 2 அண்ணா கிட்டதான் போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நான் போயிட்டு அந்த 2 அண்ணா கிட்டதான். பெரிய விஷயம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உறவுகள்ன்றது பெரியப்பா சித்தப்பாவெல்லாம் காமிச்சு போட்டோல காமிக்கிற லெவல்ல தான் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான பந்தத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், இந்த வீடு வந்து 3 பெரியவாளும் வந்த வீடு, அவளை நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஒண்ணு மகா பெரிவாளும் வந்திருக்காங்க, ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவாளும் வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க, விஜயேந்திர பெரியவரும் வந்திருக்காரு. 3 பேரோடையுமே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குரு பீட்டம், க்ளோஸ் அசோசியேஷன். அப்பாக்கெல்லாம் நுங்கம்பாக்கம் வந்தானா மகா பெரியவர் அங்க தத்தாஜி மாமான்னு நுங்கம்பாக்கத்துல அவர் வீட்டுலதான் தங்குவார். அண்ட் அப்பாலாம் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்பா பெரியப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் அடிக்கடி மடத்துக்கு போற வழக்கமும் உண்டு. பரணிதரனோட அந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுல பரணிதரன் என் பெரியப்பாவை பத்தி எழுதியிருப்பார், தத்தாஜி மாமாவை பத்தி எழுதியிருப்பார். என் பெரியப்பா பேர் சுப்பிரமணியம்னுட்டு மங்கள நூலகம் ஜெயமன் கம்பெனின்னு எழுதியிருப்பார். அதுல இவா 2 பேரோட தான் ஒரு தீபாவளி அன்னைக்கு பரணிதரன் போனார் மகா பெரிவாளை பார்க்கச்ச. அப்பா அவர் சொல்வார்,
மகா பெரியவா என்னன்னு தெரியல, என்னோட வந்தவா 2 பேருமே ரொம்ப பெரிய, ஏன்னா தத்தாஜி மாமா வந்து அந்த காலத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இம்பீரியல் பேங்க்னுவாங்க, அதுல பெரிய பொறுப்புல இருந்தவர் அவர். அடுத்து எங்க பெரியப்பாவும் ஜெயமன் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட இது நல்ல நுங்கம்பாக்கத்துல ரொம்ப பிரசித்தி வீடு, 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க இருப்போம். ஆனா மகா பெரியவர் வந்து இவ 3 பேரோட போச்ச பரணிதரன் சொல்வார், ஒரு பர்டிகுலர் டாஸ்க வந்து அவர் அவங்க 2 பேரை விட்டுட்டு என்ன பார்த்து நீதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். நினைச்சுட்டாரா இவர், இவா 2 பேரும் பெரிய தலை வந்திருக்கா என் கூட, மகா பெரியவா அவா 2 பேரை விட்டுட்டு ஏன் எங்கிட்ட கேட்டாரு அப்படின்னுட்டு அந்த புஸ்தகத்துல எழுதியிருப்பார் பரணிதரன். அப்புறம் நான் நிறைய வாட்டி பரணிதரன் சாருக்குச்செல்லாம் போன் பண்ணி பேசுவேன் அவர்கிட்ட அங்க, ஏன்னா நுங்கம்பாக்கத்திலேயே இருந்தார் பரணிதரன், அந்த குடும்பமே நுங்கம்பாக்கத்துல இருந்தாங்க, அவரோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் அதுல. அண்ட் அப்பா பெரியப்பாவை பார்க்க வீட்டுக்கும் வருவாங்க. எங்க அப்பா அப்பா பெரியப்பாவோட ஆபீஸும் நுங்கம்பாக்கமே, அங்கேயும் வருவாங்க. அங்க அந்த பிரஸுக்கு ஜெயமன் கம்பெனி மங்கள நூலகம்னு ஜோசியர் தெருல வராத ஆத்தர்ஸ் கிடையாது அதுல. நான் இது கிருஷ்ணான்னு நிறைய பேருக்கு தெரியாது அவங்கள பத்தி, கிருஷ்ணான்னு ஒரு ரைட்டர் ரொம்ப அழகா எழுதுவாங்க. மதுக்கிண்ணம் அப்படின்னுட்டு குமுதத்துல தொடர்கதை எழுதினாங்க, அதை நாங்க தான் பப்ளிஷ் பண்ணோம். கிருஷ்ணாவோட புக்ஸையும் நாங்க தான் பப்ளிஷ் பண்ணோம். ரொம்ப அழகா எழுதுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சோ அவர்களோடது சம்பவாமி கோவார்டிஸ் இதெல்லாமும் நாங்க தான் பப்ளிஷ் பண்ணோம், சோவோடதும் ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ்ல டவுன் ஆகி நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு. அப்பதான் நிறைய பேர் தேவனோடதும் நாங்க தான் போட்டோம், தேவன் என்டவுமெண்ட்ஸ்ல. அதுல எனக்கு என்ன ஒரு மனசுல ஒரு ஆதங்கம்னா, நான் சொன்னேன் இல்லையா எங்க அப்பாலாம் வேல்யூ சிஸ்டம்ஸ்க்கு, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், அப்பாலாம் சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாது அண்ட் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும். யாருக்காவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அதை காப்பாத்தணும். அடுத்தது உதவி. அப்பா பெரியப்பாலாம் நல்ல பொசிஷன்ல இருந்ததுனால நிறைய பேர் ஹெல்ப் கேட்டு வருவாங்க, ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்ல வேற எதுக்காவதுன்னுட்டலாம் நிறைய பேர் வருவாங்க தேடி. அப்பா பெரியப்பாலாம் மூஞ்ச கூட சுழிச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு 2 சமையல்காரங்க பரிமாறத்துக்கு ஒரு, ஏன்னா பாட்டியும் தாத்தாவோட சிஸ்டரும் இருந்தாங்க, ரொம்ப மடியாச்சாரம், நாங்கள்லாம் சமையல் ரூம்குள்ள போகக்கூடாது அப்படின்னுட்டு. அதனால சமையல்காரர் தான் இருப்பாங்க. தினம் ஒரு அந்த காலத்துல ஒரு 70 பேர் 80 பேருக்கு தினம் சாப்பாடு நடக்கும் அங்க, யார் வேணா வந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஓப்பன் கிச்சன் அந்த மாதிரி, அத பெரியம்மா தான் பாத்துப்பாங்க. கிச்சன் ஒர்க் எல்லாம் அவ்வளவு பேருக்கும் பெரியம்மா. அதே மாதிரி அப்பா பெரியப்பா எல்லாம் ஆபீஸ்லயே இருந்துட்டு சாப்பிட வரலன்னா வீட்டு ஆபீஸ்க்கு சாப்பாடு அனுப்பிடுங்கன்னுவாங்க. நினைச்சிட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு அனுப்புங்க, 20 பேருக்கு சாப்பாடு அனுப்புவாங்க. இதெல்லாம் 60கள்ல, 1950s 60s ஏர்லி 70s வரைக்கும் இது நடந்தது அதுல. சோ வர்றவங்க சாப்பாடு அதே மாதிரி, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது, யார் வேணா வந்து சாப்பிட்டு போலாம், அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் உதவின்னு கேட்டு வரவங்க கிட்டல எங்க அப்பா பெரியப்பாலாம் மாட்டினே சொல்ல மாட்டாங்க. அது எங்க அப்பா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பெரியப்பா ஃபர்ஸ்ட் போயிட்டார். அப்பாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரியப்பா சுப்பிரமணியம்னு நான் இப்ப சொன்னேன் காஞ்சிவன், அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி டிஎஸ் பட்டாபிராமன் 67 69ல 2 பேருமே போயிட்டாங்க. எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு நடப்பணம் போல் தான் அப்பா. 69க்கு அப்புறம் 71க்கு அப்புறமே எங்க அப்பா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி தைரியம், நான் அப்பா கிட்டேன்னு தைரியம்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அப்பாவோட பர்சனாலிட்டியில ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். பிசினஸ் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, பிசினஸ் நொடிச்சு போச்சு. பொன் குழந்தைங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னுடைய பெரியப்பா பசங்க ஆம்பளை குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெரியப்பா பையன் ஒருத்தர் டாக்டர், இப்பதான் இறந்தார் ஒரு 6 மாசம் முன்னாடி. அந்த அண்ணா தான் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கார், அவர் தான் பெரியவர். மீதி அண்ணாலாம் அப்பதான் ஒருத்தர் காலேஜ்ல படிக்கிறார் பிகாம், இன்னொரு அண்ணா வந்து நான் சொன்னேனே ரொம்ப பெரியப்பா, அந்த அண்ணா அப்ப வந்து எஸ்எல்சியோ தான் 10th 11 அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து நான்லாம் வந்து அப்போ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. எனக்கு அப்புறம் ஒரு தங்க, ஒரு 2 தம்பிங்க, அவங்களாம் 7ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அந்த மாதிரி. முன்னுக்கு வரல யாருமே, படிச்சு முன்னுக்கு வந்து சம்பாத்தியம் அந்த லெவலுக்கு வரல. அண்ட் எங்க அப்பா வந்து அந்த 2 அண்ணா மாதிரி ஒருத்தர் டிஎஸ் பட்டாபிராமன் அண்ணா நிலையில வச்சிருந்தார். அண்ட் சுப்பிரமணியம் மணி மணிப்பானு, அவங்க 2 பேர் போனது ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. பர்சனாலிட்டியே மாறிடுச்சு அப்பாது. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பார்.
அப்பா தைரியமே இல்லாத, எப்படி தைரியமா கம்பீரமான ஒரு அப்பாவை நான் பார்த்தேனோ அந்த காலகட்டத்துல அப்பா தைரியம் இல்லாத ஒரு ஒரு டிப்ரெஸ்ட் அப்பா, தைரியமே இல்லாம எல்லாத்துக்குமே இவங்க 2 பேர் பேரை சொன்னாலே அழற ஒரு அப்பா. அப்பாவை வந்து பியூரோக்ராட்ஸ் கூட எல்லாம் ஒரு கான்பிடென்டா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரூம்ல போய் உட்கார்ந்து டிமாண்ட் பண்ற அப்பாவை பார்த்த நானு இந்த மாதிரி ஒரு அப்பாவி, இப்படி மாறிய ஒரு அப்பாவையும் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலைன்னு நினைச்சுப்பேன் நானு. அதனால்தான் எனக்கெல்லாம் இன்னும் கூட ஐயோ நம்மளாம் நல்ல லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டு அப்பாவெல்லாம், அப்பா பெரியப்பாவெல்லாம் நம்ம வந்து தங்க தாம்பாளத்துல நம்மள தாங்கின மாதிரி அவங்கள தாங்கணும், அந்த கொடுப்பினையே கடவுள் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு பெரிய குறை.